Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கொடைக்கானல் குணா குகையில் உடல் மெலிந்ததை வைத்து கம்பிகளுக்கு நடுவே சென்று ரீல்ஸ் எடுத்த இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், வணக்கம். மக்களுடைய பாதுகாப்புக்காக எத்தனையோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலுமே அதை மீறி இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. எதிலும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? இது சம்பந்தமாக விரிவான தகவல்கள். கொடைக்கானல் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் குணா குகை பகுதியை சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பார்வையிட்டு வராங்க. குறிப்பா நடிகர் கமல் நடித்த திரைப்படம் மற்றும் மஞ்சுபல் மாய்ஸ் படம் மூலம் இந்த குணா குகை பிரபலமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்கள் மட்டும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குணா குகையை கண்டிருந்தா சுற்றுலா வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுவரை 13 நபர்கள் இந்த குணா குகைக்கு உள்ளே சென்று பலியாகியிருக்காங்க. தொடர் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் கடந்த 20 வருடங்களுக்கு முன்னதாக வனத்துறையினர் கம்பி வேலிகள் அமைத்து வெளிப்புறத்தில் இருந்து மட்டுமே பாதுகாப்பு இயற்கை ரசிக்க சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வராங்க. இந்நிலையில் நேற்று குணா குகையில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா வீடியோ எடுத்த ஒரு நபரோட வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பாதுகாப்பு கம்பிகளுக்கு நடுவே தன்னுடைய உடல் எடை மெலிந்ததை வைத்து 2 கம்பிகளுக்கு நடுவே கடந்து சென்று 1 அடி தவறினாலும் பல 100 அடிகள் சென்று இளைஞர் உயிரிழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. ஆபத்தை உணராமல் ரீல்ஸ் மற்றும் செல்ஃபி முகத்துக்கு இளைஞர்கள் இதனை செய்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் குணா குகை பகுதியில் பாதுகாப்பு அம்சங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவதாகவும் உள்ளூர் வாசிகள் தெரிவித்து வருகின்றனர். எனவே சுற்றுலா பயணிகள் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும், மேலும் வனத்துறையினர் கண்காணிப்பு கேமரா போன்ற அம்சங்களை செய்து சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.